So students, let us continue with our exercise 7.1's ninth question. A land is in the shape of a rhombus. Okay, rhombus shape la or land irukku. Okay, so this is perimeter. Okay, so you can change it. This is perimeter of a land is 160. Okay, perimeter of a land is 160. Then and one of the diagonal is 48 அப்படி கொடுத்துட்டாங்க. So find the area of the land அப்படி. ஸோ இப்போது இப்படி ஒரு ராம்பஸ் இருக்குது, இதோட டோட்டல் பெரிமீட்டர் 160 கொடுத்துட்டாங்க. நமக்கு ராம்பஸ்னாலே என்ன தெரியும்னா எல்லா சைடுமே ஈக்குவல் அப்படின்னு நமக்கு தெரியும் இல்லையா. ராம்பஸில் எவ்ரி சைடு இஸ் ஈக்குவல், பட் நீங்கள் நோட் பண்ணணும் டயகனல்ஸ் ஆர் நாட் ஈக்குவல். ஓகே, ஸோ இது 60 4 அதாவது இது 4 சைட்ஸ் ஈக்குவல்னா 4a = 60, a = 160/4 which is 40. ஓகேவா, ஸோ 40 ஒரு சைடு வந்து 40 அப்படி நமக்கு கிடச்சிருச்சு. இப்போ நம்ம ஏரியா எப்படி கண்டுபிடிப்போம்னா ஹெரான்ஸ் ஃபார்முலா வச்சு இப்போ இது இல்லைனா இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒரு டயகனல் எடுப்போம். பட் ஒரு டயகனலோட லென்த் தான் அவங்க கொடுத்துருக்காங்க 48. ஸோ நம்ம இதையே எடுத்துக்கலாம். இப்போ இஃப் வி டேக் இட் லைக் தட், அப்போ நம்ம என்ன சொல்லுவோம், ஏரியா ஆஃப் த லேண்ட் என்னென்னா 2 × ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி. பிகாஸ் இது வந்து 40 40 40 40 ராம்பஸில் அந்த டயகனலில் வந்து அதை அப்படியே பாதி பாதியாக வெட்டி எடுக்கும். ஓகே, ஸோ யூ வில் கெட் அப்போ அந்த இந்த ஏரியா கண்டுபிடிச்சி அது 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு த ஹோல் ராம்பஸோட ஏரியா கிடச்சிரும். ஓகே, அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா 2 × ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ஏபிசி. அப்போ எஸ் வந்து என்னது 40 + 40 + 48, அதாவது பெரிமீட்டர் ஆஃப் த ட்ரையாங்கிள். ஓகே, பை 2, அப்போ வந்து நமக்கு 64 மீட்டர் அப்படின்னு கிடைக்கும். ஸோ ஹெரான்ஸ் ஃபார்முலா என்ன, ரூட் ஆஃப் s × s - a × s - b × s - c. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ரூட் ஆஃப் s வேல்யூ இப்போ தான் கண்டுபிடிச்சோம் 64. ஸோ 64 × 64 - 40 × 64 - 40 × 64 - 48 இப்படி நம்ம கண்டுபிடிச்ச பிறகு நாம் சப்ராக்ஷன் பண்ணி எழுதிட்டோம். தென் மல்டிப்ளிகேஷன் பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குதுன்னா 5,89,824 அப்படின்னு கிடைக்குது. ஸோ இதை வந்து நாம் ரூட் எடுக்கணும். நான் இங்கே ரூட் எடுத்திருக்கேன் பாருங்கள். ஸோ யூ கேன் see how did I do it. அண்ட் இப்போ வந்து ஆன்சர் வந்து 768 அப்படின்னு நமக்கு கிடைக்கிது. ஸோ ஏரியா ஆஃப் த லேண்ட் என்ன 768 மீட்டர் ஸ்கொயர். அந்த லேண்டோட பாதி தான் இது, அதாவது அந்த ட்ரையாங்கிளோட ஏரியா தான் இது. நமக்கு 2 டைம்ஸ் அதை மல்டிப்ளை பண்ணால் தான் த ஹோல் ராம்பஸோட ஏரியா கிடைக்கும். ஸோ அதனால் நம்ம 2 வச்சு அதை மல்டிப்ளை பண்ணிவிட்டு 1536 மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு நம்ம போட்டுருவோம். அதே மாதிரி 10th question பாருங்கள். The adjacent side of a parallelogram measures 34 meter, 20 meter and the side of the diagonal is 42 meter. Find the area of the parallelogram அப்படி சொல்லிட்டாங்க. ஸோ இப்போது parallelogram இருக்குது. ஓகே, என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா 20யும் 34ம் கொடுத்துட்டாங்க. adjacent sidesனாலே ஈஸிங்க. பிகாஸ் இது இருக்கா, இந்த சைடுக்கு ஆப்போசிட் சைடு ஈக்குவல், இந்த சைடுக்கு ஆப்போசிட் சைடு ஈக்குவல். தென் உங்களுக்கு 2 கொடுத்துட்டாலே மிச்சம் 4மே தெரிஞ்ச மாதிரி தான். ஓகே, ஸோ டோன்ட் வரி. அப்புறம் 42 டயகனலும் கொடுத்தாச்சு, நமக்கு ப்ராப்ளமே இல்லை. ஸோ இது 3 ஒரு ட்ரையாங்கிள், இது 3 சேர்த்து ஒரு ட்ரையாங்கிள் அப்படி நம்ம தனித்தனியாக கண்டுபிடிப்போம். இல்லைனா நீங்கள் பிகாஸ் பேரலோகிராமும் ஹாஃபாக தான் அந்த டயகனல் கட் பண்ணணும். ஸோ யூ கேன் 2 × மல்டிப்ளை பண்ணாலே போதும் ஒரு ட்ரையாங்கிளோட ஏரியாவை. ஸோ அப்போ எஸ் எப்படி கண்டுபிடிப்போம்னா 34 + 20 + 42. ஓகே, by 2 which is 96/2 48 meter. So area of the triangle ABC and a root of s × s - a × s - b × s - c. அப்போ 48 × 48 - 34 × 48 - 20 × 48 - 42. So you will get 48 × 14 × 28 × 6. So root of உங்களோட ஆன்சர் என்ன கிடைக்கும்னா 1,12,896. ரூட் எடுத்திங்கன்னா 336 மீட்டர் ஸ்கொயர். therefore area of the parallelogram என்ன 2 × 336, அதாவது எவ்வளோ கிடைக்குன்னா 672. ஓகே, இது கிடையாது 672 மீட்டர் ஸ்கொயர். ஓகே, we all know it is a 2D shape, a square, but what if it changes like this? So you cannot call this as a square because a square is a 2D dimensional shape and you can see this is a 3D dimensional shape. So this you already know. What is this? It is a cube. Okay, so how can we find the surface area of a cube? We are going to see what is the surface area. Surface means the sides. Okay, what are the total sides area, and we'll see what is the lateral surface area. We'll see total means what. Total means the surface areas of all the 6 sides
but lateral means we should leave this top and bottom. You should cover all these four sides, okay, you should cover, but you should leave the top and bottom for LSA, that is lateral surface area. But for the total you should add up this top and bottom, okay. Like the same way we have it for a cuboid, okay. We have edges, vertices and faces we have. So what is the TSA of a cuboid means? See, you can see it is 2 into LB plus BH plus LH, okay. Then lateral surface area of a cuboid is nothing but 2 into L plus B into height. I'll say how. I'll say it for cube. You can understand for cuboid yourself. நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த டாப் போர்ஷன், அதாவது இது இப்படி நம்ம பார்த்தோம்னா இட் இஸ் a square, okay. see, உங்கள் கண்ணுக்கு என்ன இப்போ தெரியுது? you are seeing a square. ஸோ ஸ்கொயரோட ஏரியா என்ன? ஸ்கொயரோட ஏரியா என்ன? a square. அதாவது இந்த ஒரு சைடை ஸ்கொயர் பண்ணால் நமக்கு கிடச்சிரும், ஓகே. ஸோ அதே மாதிரி ஸோ ஒரு சைடு, அதாவது ஒரே ஒரு 2D ஷேப் ஸ்கொயரோட ஏரியா வந்து a ஸ்கொயர். இப்போது லேட்ரல்னால் நான் சொல்லியிருக்கேன், லேட்ரல் மீன்ஸ் இந்த 4 சைட்ஸ் டாப் அண்ட் பாட்டம் விட்டுட்டு மிச்சம் 4 நம்ம சொன்னோம்னா அது பேர் லேட்ரல் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ அப்போ லேட்ரல்னால் என்னென்னா இது ஒரு சைட், இது ஒரு சைட், இது ஒரு சைட், இது ஒரு சைட். ஸோ ஃபோர் சைட்ஸ் வந்து 4 ஸ்கொயர்ஸ் ஆட் பண்ணால் ஒரு லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா. ஸோ அப்போ ஒன்றுத்துக்கு a ஸ்கொயர், அப்போ 4 சைட்ஸ்க்கு எவ்வளவு? 4a ஸ்கொயர், 4 into a ஸ்கொயர். அதே மாதிரி டோட்டலாக இந்த டாப் அண்ட் பாட்டமையும் நாம் சேர்த்துக்கணும், அதாவது டாப் அண்ட் பாட்டம். ஸோ 6 வரும். ஸோ 6 into a ஸ்கொயர் இஸ் த டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் அ கியூப். அதே மாதிரி தான் நாம் what to say கியூபாய்டுக்கும் எடுப்போம். அதாவது கியூபாய்டுக்கு வந்து சப்போஸ் இது கியூபாய்டுன்னு இமேஜின் பண்ணுங்கள். ஸோ இஃப் இட் இஸ் அ கியூபாய்ட், லென்த் இன்ட்டு பிரெட் தான் நம்மளோட ஒரு ரெக்டாங்கிளோட ஏரியா இல்லையா. ஸோ அதை வந்து அதே மாதிரி நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா இந்த சுற்றி உள்ளது மட்டும் 4 சேமாக இருக்கும், டாப் அண்ட் பாட்டம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இல்லைன்னா இந்த 4 சேம், அதாவது டாப் பாட்டம் சைடு ரெண்டும் சேம் ஆகிருந்து, இது ரெண்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ நம்மளால் கியூபாய்டை வந்து நாம் ஸ்கொயர் மாதிரி பண்ண முடியாது, பட் இட் இஸ் அ டிஃப்ரெண்ட் மெத்தட். அதுக்கு டோட்டலாக நம்ம ஃபாலோ பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு ஃபார்முலா மட்டும் மெமரி பண்ணால் போதும். Total surface area of a cuboid is 2 into LB plus BH plus HL or LH. You can keep anyway in the change பண்ணி கூட எழுதிக்கலாம். Then lateral surface area na, அதாவது இந்த 4 sides மட்டும் sides top and bottom விட்டுட்டு you will get L plus B, அதாவது 2 into L plus B into height. இது ஒன்று வந்து L plus B LB நமக்கு தெரியும் இல்லையா. இந்த ஒன்றுத்தோட பெரிமீட்டர் கண்டுபிடிக்கணும்னா நாம் 2 into L plus B பண்ணுவோம் பெரிமீட்டர் கண்டுபிடிக்கணும்னா. ஸோ அது கூட ஒரு ஹைட்டை நாம் ஜஸ்ட் மல்டிப்ளை பண்ணோம்னா அப்போ ஒரு லேயராக நம்ம கீழே வரைக்கும் வச்சுட்டு வரோம்னு அர்த்தம், ஓகே. ஸோ we will get 2 into L plus B into H square unit. So in exercise 7.2 let us start with the first question, okay. Find the total surface area and lateral surface area of a cuboid whose that is dimension ஆர் லென்த் வந்து 20 cm, பிரெத் வந்து 15 cm, ஹைட் வந்து 8. இதெல்லாம் கொடுத்தாச்சு. டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா நமக்கு ஃபார்முலா தெரியும், விச் இஸ் 2 into LB plus BH plus HL. அப்போ பண்ணும்போது நமக்கு 20 into 15 plus 15 into 8 plus 8 into 20. 2 ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 2 into 300 plus 120 plus 160. ஸோ 2 into 280, ஓகே. யுவர் ஆன்சர் வில் பி, ஸோ உங்களுக்கு இதை டோட்டலாக ஆட் பண்ணால் 580 கிடைக்கும். ஸோ 2 into 580 என்ன ஈக்குவல் டு 1160 சென்டிமீட்டர் ஸ்கொயர், ஓகே. ஸோ அதே மாதிரி லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியாவும் கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், 2 into அதாவது 2H into L plus B ஒன்று தான், 2 into L plus B into H ஒன்று தான். நமக்கு எப்போ ஈஸினா 2H into L plus B, அதான் ஈஸியாக இருக்கும் நமக்கு மெமரைஸ் பண்ணுறதுக்கு. ஸோ 2H into L plus B னா 2 into 8 into 20 plus 15. ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறது சால்வ் பண்ணிட்டு தான் வெளியில் வரணும். ஸோ 16 into 35 which is 560 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அதே மாதிரி செகண்ட் கொஷின், த டைமென்ஷன் ஆஃப் அ கியூபாய்ட் பாக்ஸ் ஆர் 6 meter, 400 centimeter, 1.5 meter அப்படி கொடுத்துருக்காங்க. Find the cost of painting its entire outer surface at the rate of rupees 22 meter square.
என்டையர் அவுட்டர் சர்ஃபேஸ் அப்படி சொல்லிட்டாங்க. அப்புறம் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா தான் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ நமக்கு தெரியும் L into B into H. அதை ஃபஸ்ட்டு நாம் என்ன பண்ண போகிறோன்னா, ஒன்று எல்லாத்தையும் சென்டிமீட்டரில் மாற்றணும், இல்லை எல்லாத்தையும் மீட்டரில் மாற்றணும். எனக்கு தெரிஞ்சு இது ஒன்றுத்தை மட்டும் மீட்டரில் மாற்றணுன்றதுனால நம்ம 4 மீட்டர் மட்டும் சேஞ்ச் பண்ணிட்டா போதும்னு நினைக்கிறேன். பிகாஸ் ஆல்சோ உங்களுக்கு நம்பர் சின்னதாக இருந்தால் அது ஈஸி, கேல்குலேஷனுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பெரிய பெரிய நம்பர், திஸ் இஸ் 6 மீட்டராக என்ன, யூ வில் கெட் 600 மீட்டர். இது வந்து 1.5 மீட்டராக என்ன, 150, சாரி இட் இஸ் 150 சென்டிமீட்டர். ஸோ அந்த மாதிரி ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்கும். ஸோ நாம் நிறைய பண்ண வேண்டியது இருக்கும் கேல்குலேஷன். ஸோ அதுக்கு பதிலாக நம்ம இதை மட்டும் மீட்டரில் மாற்றிட்டா ஈஸி. 2 into LB plus BH plus HLலாம் அப்போ 2 into 6 into 4 into 4 into 1.5 plus 5 into, that is 1.5 into 6. அப்படி நம்ம பண்ணும்போது 2 into 24 plus 6 plus 9, so 2 into 39 which is 78 meter square. இப்போ காஸ்ட் ஆஃப் மேக்கிங் 1 meter square வந்து 22. இப்போ 78 meter square என்ன, 78 into 22 rupees 1716. ஓகே, அதே மாதிரி தேர்ட் கொஸ்டின் பாருங்கள். The dimensions of a ball is 10 meter, 9 meter, 8 meter. Find the cost of whitewashing the walls and ceiling at the rate of rupees 8.50 meter per second. Sorry, meter per square. ஓகே, அந்த மாதிரி நாம் சொல்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு டைமென்ஷன்ஸ் கொடுத்துட்டாங்க 10, 9, 8. அப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்ட்ரைட்டாகவே நாம் போய் போட போகிறோம். பட் இங்கே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு சுச்சுவேஷன், அது ஃபஸ்ட்டு நீங்கள் நோட் பண்ணணும். என்னன்னா, இந்த டைமென்ஷன் ஆஃப் ஹால், இது ஹால்ன்றப்பவே நமக்கு தெரியும் சுற்றி வேறு கலரில் பெயிண்ட் அடிப்போம், சீலிங்க்கு வேறு மாதிரி அடிப்போம் இல்லையா. சீலிங் எப்பவுமே டிஃப்ரெண்ட். ஃபைண்ட் த காஸ்ட் ஆஃப் ஒயிட் வாஷிங் த வால்ஸ் அண்ட் சீலிங் அட் த ரேட். வால்ஸையும் சீலிங்கையும் தனித்தனியாக நம்ம ஜஸ்ட் கண்டுபிடிச்சி தான் பண்ணுவோம். அதாவது 2 into LH plus BH plus LBன்றது தான் அந்த சீலிங்கோடது. சீலிங்கை இப்படி உங்கள் வீட்டிலே சீலிங்கை பாருங்கள். அப்படியே சீலிங்கை பார்க்கும்போது உங்களுக்கு சில வீட்டில் ஸ்கொயராக இருக்கும், பட் ரெக்டாங்கிளாக இருந்ததுன்னா யூ கேன் நோட் டவுன். நீங்கள் அப்படியே சீலிங்கை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெக்டாங்கிள் ஃபீல் தான் வரும். ஓகே, ஸோ ரெக்டாங்கிளோட ஏரியா என்ன, L into B, அதுதான் நாம் சீலிங்னு வச்சுக்க முடியும். ஓகே, ஸோ 2 into 10 into 8 plus 9 into 8 plus 10 into 9. இப்போ நம்ம பண்ணும்போது நமக்கு 394 meter square கிடைக்கும். அப்போ காஸ்ட் ஆஃப் ஒயிட் வாஷிங் பர் மீட்டர் ஸ்கொயர், ஓகே, பர் மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு கொடுத்தனால rupees 8.50. அப்போ காஸ்ட் ஆஃப் ஒயிட் வாஷிங் 394 மீட்டர் ஸ்கொயர் எவ்வளோ, 394 into 8.50 which is 3349. டோட்டல் காஸ்ட் அவ்வளோதான். ஓகே, ஸோ ஃபோர்த் கொஷின் என்ன, ஃபைண்ட் த TSA and LSA of the cube whose side is 8 meter, 21 centimeter and 7.5 centimeter அப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ க்யூப்னால நமக்கு 1 கொடுத்தா போதும், பட் க்யூபாய்டுன்னு 2 லென்த் அண்ட் பிரெத் கொடுத்துருக்கணும். பட் க்யூபுக்கு வந்து வெறும் லென்த் மட்டும் போதும். ஸோ சைட் ஆஃப் அ க்யூப் வந்து 8. TSA ஆஃப் அ க்யூப் என்ன சொல்லியிருக்க ஃபார்முலா 6a square. ஓகே, ஸோ 6 into a square, அதாவது 8 ஸ்கொயர் பண்ணி 6 கூட மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 6 into 64 which is 384 meter square. அதே மாதிரி LSA ஆஃப் க்யூப் வந்து 4a square. அப்போ 4 into a squareனா 64, 256. ஓகே, நெக்ஸ்ட் சைட் வந்து 21 அப்படி கொடுத்தா 6 into a square. ஸோ 6 into 21 into 21 which is 2646 centimeter square. அப்போ LSA என்ன, 4 into a square. 4 into 21 into 21 which is 1764 centimeter square. Next, third part. Side வந்து A வந்து 7.5 cm, TSA வந்து 6a square. அப்போ 6 into 7.5 into 7.5, அப்போ 337.5 cm square. LSA என்ன, 4a square. So 4 into 7.5 into 7.5. Okay, a squareக்கு பதிலாக 7.5 substitute பண்ணும்போது நமக்கு கிடைக்கும் 225 cm square. அதே மாதிரி fifth question. If the total surface area of a cube is 2400 cm square, then find its lateral surface area, அதாவது LSA கேட்குறாங்க. தென் இங்கே கொடுத்துருக்கிறது வந்து TSA, டோட்டல் சர்ஃபேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நாம் கண்டுபிடிக்க வேண்டியது லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா. ரெண்டுக்குமே நம்ம கண்டுபிடிக்க யூஸ் ஆகிறது வந்து A. ஸோ A தெரிஞ்சுக்கிட்டா தான் நமக்கு 4a ஸ்கொயரில் போட்டு கண்டுபிடிக்க முடியும். ஸோ இதை வச்சு ஏவோட வேல்யூ கண்டுபிடிங்க. 6a square equal to 2400 cm square. தென் a square என்ன, 2400 by 6. தென் உங்களுக்கு கேன்சல் பண்ணால், இல்லைனா நீங்கள் ஸ்ட்ரைட்டாகவே இதிலே கேன்சல் பண்ணிக்கலாம், நோ ப்ராப்ளம். ஆர்எல்ஸ் நீங்கள் இங்கே கூட பண்ணலாம், 400. ஓகே, ஸோ 4a square, a square 400. அப்போ a என்னது, ரூட் ஆஃப்
400 அதாவது 20 ஓகே அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 4 into a square ஸோ இங்கே a square நம்ம ஸ்ட்ரெயிட்வே கேட்குறதுனால நம்ம ஸ்ட்ரெயிட்வே 400 கூட போட்டுக்கலாம் நோ ப்ராப்ளம் ஆர் எல்ஸ் 20 ஸ்கொயர்னு கூட போடலாம் நோ ப்ராப்ளம் ஸோ 4 into 2400 by 6 cancel பண்ணா 400 so 1600 centimeter square. Then sixth question, a cubical container of side 6.5 meter is to be painted on the entire outer surface. Find the total area to be painted and the total cost of painting it at the rate of rupees 24 per meter square. So total surface area தான் கேட்குறாங்க. Okay, so total அதாவது அந்த டோட்டலாக அந்த cubical container நம்ம பெயிண்ட் பண்ணணும் அப்போனா டோட்டல் ஃபுல் ஓகேவா அப்போ 6a square a வந்து கொடுத்துட்டாங்க ஓகே அந்த க்யூபை நம்ம ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணுறதுனால அதனால் 6a square பண்ணுவோம் 6 into இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிவிட்டு 6 கூட மல்டிப்ளை பண்ணுங்கள் ஸோ 253.5 meter square அப்போ ஏரியா டு பி பெயிண்டட் கிடச்சிருச்சு தென் காஸ்ட் ஆஃப் பெயிண்டிங் 1 meter square வந்து ₹24 அப்போ ஏரியா ஆஃப் பெயிண்டிங் 253.5 meter square வந்து ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் ₹6084 ஓகே next seventh one 3 identical cubes of side 4 cm are joined end to end ஓகேவா end to end join பண்ணுறோம் find the total surface area and lateral surface area of the new resulting cuboid அப்படி கேட்டிருக்காங்க ரெண்டு cuboid-ஐ நாம் ஜாயின் பண்ணுறோம் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க ரெண்டு cuboid-ஐ அப்படியே நம்ம ஜாயின் பண்ணுறோம் ஸோ அப்போ அது வந்து இட் வில் பிகம் cuboid மாதிரி ஆகிடும் ஓகே ஸோ இப்போ வந்து டோட்டல் வந்து கேட்குறாங்க அதுக்கு ஃபஸ்ட்டு TSA ஆஃப் cubo சி ஐடென்டிக்கல்னால் ஒரு cuboid டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிச்சிட்டு அதை வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாம் இல்லைன்னா உங்களுக்கு வந்து ஸ்ட்ரைட்டாகவே TSA ஆஃப் cuboid-ஏ போட்டுக்கலாம் நோ ப்ராப்ளம் ஓகே என்ன கொடுத்துருக்காங்கன்னா க்யூப்ஸோட சைடு வந்து 4 cm அப்படி கொடுத்துருக்காங்க அப்போ வந்து இது 4 cm ரெண்டு க்யூப்ஸ் வைக்கிறதுனால இதுவும் 4 cm அப்போ இது டோட்டலி யூ வில் ஹேவ் 8 cm ஓகே 8 யூ வில் ஹேவ் 8 சாரி இங்கே 3 ஓகே இப்போது சப்போஸ் சி 3 க்யூப் அப்படி நம்ம ஜாயின் பண்ணால் இது வரைக்கும் 8 தென் இது ஒரு 4 ஆட் பண்ணால் நமக்கு 12 கிடைக்கும் அதே மாதிரி ஸோ 12 தென் இது 4 பிரெட்த்து எல்லாத்துக்குமே 4 தான் இல்லையா 4 4 4 4 ஹைட்டும் 4 எல்லாமே 4 4 தான் ஸோ TSA ஆஃப் cuboid வந்து 2 into LB plus BH plus HL 12 into 4 plus 4 into 4 plus 4 into 12 அப்போ 2 into 48 plus 16 plus 48 அதாவது 2 into 112 224 centimeter square LSA வந்து 2H into L plus B நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா டோட்டல் சர்ஃபேஸும் லேட்ரல் சர்ஃபேஸும் கேட்டிருக்காங்க இப்போ LSAவும் கண்டுபிடிக்கணும் 2H into L plus B அப்போ 2 into 4 into 12 plus 4 which is 8 into 16 128 centimeter square okay